இது குழந்தைகள் கதை நேரம். நண்பனின் வெற்றி. ஜெகன், சுந்தர் இருவரும் சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் அதிக நேரத்தையும் புத்தகங்களையும் நகைச்சுவைகளையும் கனவுகளையும் ஒருவருடன் ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். ஆனால் பள்ளியில் சிறந்த மாணவர் விருது ஜெகனுக்கு கிடைத்தபோது சுந்தர் மனதில் பொறாமை உண்டானது. சுந்தரால் தனது பொறாமையை மறைக்க முடியவில்லை. அடுத்த சில நாள்களில் சுந்தரின் முகத்திலும் பேச்சிலும் அந்த பொறாமை தெரிந்தது. ஜெகன் சுந்தரின் இந்த திடீர் மாறுபாட்டை கவனித்தான். இதை பற்றி பேசி சரிசெய்ய முடிவு செய்தான். சுந்தர், உனக்கு ஏதாவது கஷ்டமாக உள்ளதா என ஜெகன் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் வழியில் கேட்டான். சுந்தர் முதலில் தயங்கினான். ஆனால் கடைசியாக மனதில் உள்ளதை மறைக்காமல் சொன்னான். ஜெகன், நீ எப்பொழுதும் வெற்றி பெறுகிறாய். அது எனக்கு உண்டான முக்கியத்துவத்தை குறைக்கிறது என நான் உணர்கிறேன். ஜெகன் மென்மையாக சிரித்தான். சுந்தர், நீ எனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறாய். உன் உதவி இல்லாமல், குறிப்பாக சமூக அறிவியல் பாடத்தில் நான் இவ்வளவு முன்னேறி இருக்க முடியாது. நாம் ஒரு அணியாக இருக்கிறோம், இதை நினைத்து பாரு என்றான். இதைக் கேட்டபோது சுந்தர் பொறாமை எப்படி தனது நட்பை சிதைக்க பார்த்தது என்பதை உணர்ந்தான். என்னை மன்னித்துக் கொள்ளு ஜெகன், உண்மையில் முக்கியமானது எது என்பதை மறந்துவிட்டேன். நமது நட்புதான் முக்கியமானது என்றான். அதன் பிறகு சுந்தர் தனது நண்பனின் வெற்றியை கொண்டாட கற்றுக்கொண்டான். மேலும் அவர்கள் நட்பு இன்னும் வலுப்பெற்றது. அன்பு நிறைந்த நட்பில் பொறாமை இல்லை என்பதை இருவரும் புரிந்து கொண்டனர். இறுதியில் பொறாமையை வெற்றி கொண்டது நட்பு. இந்த கதையின் மூலம் கற்றுக்கொண்ட பாடம், நட்பில் பொறாமைக்கு இடமில்லை. நண்பரின் வெற்றியை கொண்டாடி அவர்களது திறமைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். உண்மையான நட்பு அன்பை பகிர்வதிலும் ஒருவருக்கொருவர் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதிலும் இருக்க வேண்டும். மனதில் உள்ள உணர்வுகளை நேர்மையாக பகிர்ந்தால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இக்கதை உண்மையான நட்பின் மதிப்பையும் அன்பையும் உணர்த்துகிறது.